ஆனால் நான் யோசிப்பேன் இந்த மாதிரி எப்படா கலர் கலராக எப்படி டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய யோசிச்சிருக்கேன். பட் ரொம்பவே சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து கேக் வந்து நீட்டாக வந்து ஐசிங் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து ரசமலாய் கேக் 1 kg வந்து கேட்டிருந்தாங்க. இருக்கிறதுலே எவ்வளோ டாலாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி வந்து டாலாக பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்க்ரேப்பர் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து கொண்டு வந்துட்டேன். அதில் வந்துட்டு இன்பிட்வீன் கேப்ஸ் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குட்டி குட்டி கேப்ஸ் அதில் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த கலர் க்ரீம்ஸ்லாம் வந்துட்டு ஒரு லைனில் வந்து நான் வந்து ரொம்ப தின்னாக வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். டோட்டலாக வந்து நான் வந்து 5 கலர்ஸ் சூஸ் பண்ணியிருந்தேன். 5 கலர்ஸையும் வந்துட்டு ஒரு 3 times கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்து வந்து எடுத்துட்டேன். தென் வந்துட்டு பிளெயின் ஸ்க்ரேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ளாட் ஸ்க்ரேப்பர், அதை வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நீட்டாக வந்து ஃபினிஷிங் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் வந்துட்டு கேக் வந்து ரொம்பவே நீட்டாக கிடச்சிரும். தென் வந்து மிச்சம் மீதி இருந்த எல்லா க்ரீமையும் வந்து ஒரே பைப்பிங் பேக்கில் போட்டு சைட் பார்டர்ஸும் கொடுத்துட்டேன். மேலே ஹாப்பி பர்த்டேன்ற ட்ராப்